Decode the world unfiltered. இந்தியாவின் ரா, அமெரிக்காவின் CIA, இஸ்ரேலுடைய மொசாத், பாகிஸ்தானுடைய ISI, பிரிட்டனின் MI5, ரஷ்யாவின் FSB, சீனாவுடைய MSS. இதெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? பலருக்கும் புரிந்திருக்கும். இது ஒவ்வொரு நாட்டினுடைய உளவு அமைப்புகள். இந்த அமைப்புகளை களத்தில் இறக்கி மற்ற நாடுகளை கண்காணித்து வருவது என்பது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒன்று. உளவு அமைப்புகளுடைய ஒரு பணியும் கூட. குறிப்பாக அண்டை நாடுகள், நமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்காணிக்க வேண்டியது இந்த உளவு அமைப்புகளுடைய வேலையாக இருக்கிறது. இப்படி உளவு அமைப்புகள் பலவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த உளவு அமைப்புகளை பற்றி விரிவான வெவ்வேறு காணொலிகளை நாம் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இந்த அமைப்புகள் மட்டும் இல்லாமல் தனிநபர்களும் கூட தங்களுடைய நாடுகளுக்காக உளவு பார்த்து வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்படி தனிநபர்களாக சில பேரை பார்த்தோன்னா நிறைய செய்திகளில் அடிபட்டவர்கள், செய்திகளில் அதிகம் இடம்பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எலி கோஹன், மான்ஸ்ஃபீல்ட் ஸ்மித், அதே போல் கிம் ஃபில்ஃபி, மேக்ஸ்வெல் நைட், ஸ்டெல்லா ரிமிங்டன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்மை காலத்தில் கூட எட்வர்ட் ஸ்னோடன் நம்ம பார்த்துருக்குறோம். உளவு பார்த்த பிரபலங்களில் தனிநபர்களில் இவங்கெல்லாம் முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நான் குறிப்பிட்ட பெயர்கள்லாம் ஒரு உளவு பார்த்த அடிப்படையில் பிரபலமாக அறியப்பட்ட தனிநபர்கள். இந்தியாவின் முன்னாள் கடற்படை அதிகாரியான குல்பூஷன் ஜாதவ், அவரும் இப்போ எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபராக இருப்பார். அவர் இந்தியாவுக்காக உளவு பார்க்கிறார் அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவம் அவரை கைது செய்தது. 2016ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட குல்பூஷன் ஜாதவ் நூலிழையில் மரண தண்டையிலிருந்து தப்பிச்சிருக்கிறாரு. ஆனாலும் தற்போது வரை பாகிஸ்தான் சிறையில் தான் இருக்கிறார் குல்பூஷன். உளவாளிகளுடைய உண்மை கதைகளை அடிப்படையாக கொண்டு வெளியான நாவல்களும் திரைப்படங்களும் பெரும் வெற்றி பெற்றவை அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அப்படி பல நாவல்கள் வந்திருக்கின்றன. வெப் சீரிஸ் நிறைய இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உளவாளிகள் அவரவர்கள் நாடுகளுக்காக எப்படியெல்லாம் உளவு பார்த்தார்கள் அப்படிங்கிற உண்மை கதையை மையமாக வைத்த நிறைய இந்த மாதிரியான கதைக்களன்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன. ரொம்ப முக்கியமாக தொழில்நுட்பம் அபரிதமாக வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி போர் முறையே மாறி இருக்கிறது. நீங்கள் இப்போ சமீபத்தில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதலில் கூட அதிகமாக பாகிஸ்தான் பயன்படுத்திய ஆயுதம் அல்லது தாக்குதலுக்கான பயன்படுத்திய ஒன்று அப்படின்னா ட்ரோன் தான். அதாவது அவங்க நிறைய பொருட்செலவில் அவங்களுடைய போர் விமானங்களுக்கு பதிலாக ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் கூட பார்த்தோம். இது எங்கே தொடங்குச்சு? அதிகமான யுக்ரைனில் தான் அப்படி தொடங்குச்சு. ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்குமான வாரில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக இந்த மாதிரியான ட்ரோன்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க. இது ஒப்பீட்டு அளவில் பொருளாதார ரீதியாக ரொம்ப குறைவாக இருக்கும். அவங்களுக்கு அது வசதியாக இருக்கும். எப்போல்லாம் இந்த பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் இருக்கக்கூடிய நாடுகள் இதெல்லாம் பயன்படுத்தும். இப்படி பலவிதமான டெக்னாலஜி இன்றைக்கி டெவலப் ஆகிடுச்சு. இன்றைக்கி இஸ்ரேல் எல்லா நாடுகள்லையும் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்லையும் கூட மனித உளவு பார்த்தல், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்திய உதாரணத்தை நம்ம பார்த்துருப்போம். மொசாத் தான் உலகத்திலேயே மிக முக்கியமான உளவு அமைப்பு, அவங்கள தாண்டி ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லப்பட்ட மொசாத்தினுடைய உளவு அமைப்பை உடைத்து தான் அங்கே ஒரு தாக்குதலை, அந்த இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்குனாங்க ஹமாஸ் அமைப்பு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ரா, அது சர்வதேச நாடுகளில் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது பொருளாதார ரீதியாக பல்வேறு விதமான அந்த ஆய்வுகளை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள், களத்தில் இருப்பாங்க. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் தான் அதுக்கு பேரே ரா. ஸோ அவங்களுடைய வேலை அதுவாகத்தான் இருக்கும். இதே போல் ஒவ்வொரு நாடும் அப்படியான உளவு அமைப்புகளை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய நகர்வுகளை எல்லாம் இந்த ரா அமைப்பு பார்க்கும் இந்தியாவுக்காக. உள்நாட்டில் நம்ம வச்சுருக்கிறோம் இன்டெலிஜென்ஸ் பீரோ. இது உள்நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு உளவு அமைப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் ரா. இப்போ ரா பற்றி நிறைய பார்த்துட்டோம். மற்ற உளவு அமைப்புகள்லாம் இருக்குது. சரி, இதுக்கு என்ன காரணம், இதை பற்றியெல்லாம் ஏன் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்போ சமீபமாக நாம் 9 பேரை கைது செய்திருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 9 தனிநபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்காக அவர்கள் உளவு பார்த்திருக்கலாம் என்கிற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த கைதுகள் நடந்திருக்கின்றன. கைது செய்யப்பட்ட 9 பேரில் ஒரு யூடியூபர் இருக்கிறார், ஒரு பெண்.
அவருடைய பின்னணி அப்படிங்கிறதும் ஆராயப்படுகிறது. 5 நாள் போலீஸ் காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அவர் காவல்துறையினுடைய விசாரணையில் இருக்கிறார். ஜோதி மல்ஹோத்ரா, நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க, இந்த யூடியூபர் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா, பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்தாரா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் பலமுறை பாகிஸ்தான் சென்று வந்திருக்கிறார், அதே போல் ஒரு முறை சீனாவுக்கும் சென்று வந்திருக்கிறார். அப்படிங்கிறதுலாம் அடிப்படையாக அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் ஒன்றாக இருக்கிறது. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் சிலரோடு அவர் கனெக்டில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ட்ராவல் வித் ஜோ அப்படிங்கிற பெயரில் ஒரு யூடியூப் நடத்தி வருகிறார். பயண வீடியோக்களை வெளியிட்டு வரக்கூடியவர் தான் அவர். அந்த அடிப்படையில் அவர் பல நாடுகளுக்கும் சென்று வந்து அந்த வீடியோக்களை பதிவேற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ அவரை வந்து வெறும் கருத்தியல் ரீதியாக பயன்படுத்த பார்த்ததா அல்லது உளவும் கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் இப்போது முழுமையான விசாரணைகளுக்கு பிறகு தெரிய வரும். ஹரியானாவை சார்ந்த ஜோதி மல்ஹோத்ரா டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் பேர் எஷான் உர் ரஹ்மான், அவரை டேனிஷ்ங்கிற பேரும் இருக்குது. அவரோட இவங்க தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மோதல் நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அவரோடு பேசி கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் தூதரகத்திற்கு பலமுறை சென்ற ஜோதி மல்ஹோத்ரா டேனிஷின் நண்பரான அவான் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாக பாகிஸ்தானுக்கு சென்று வந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ காவல்துறை வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் முக்கியமானதாக இருக்கிறது. அங்கு அவர் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்ததாகவும் வாட்ஸ்அப், டெலிகிராம், ஸ்னாப்சாட் ஆகியவற்றின் மூலமாக அவர்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னர் நடைபெற்ற போர்க்கால ஒத்திகையின் போது டேனிஷோட ஜோதி மல்ஹோத்ரா தொடர்பில் இருந்திருக்கிறார். இந்த பாகிஸ்தான் உயரதிகாரி அவரோட ஒரு தொலைபேசி தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. பாகிஸ்தானின் தகவல் தொடர்பு அதிகாரிகளுடன் ஜோதி மல்ஹோத்ரா நட்பு பாராட்டி வந்ததாகவும் இப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதத்தில் காஷ்மீருடைய பஹல்காமுக்கும் ஜோதி சென்று வந்திருக்கிறார். இப்போது இந்த படுகொலைகள் நடந்த பஹல்காமுக்கு ஜனவரியில் ஏன் அவர் சென்று வந்தார் அப்படிங்கிற கேள்வியையும் காவல்துறை இப்போது எழுப்பி அது குறித்த விசாரணையும் நடத்தி வருகிறது. ஜோதி மல்ஹோத்ராவை நிரந்தர உளவாளியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ISI திட்டமிட்டிருந்ததாகவும் இப்போ குற்றம் சாட்டப்படுகிறது. நம்முடைய உளவு அமைப்புகள் அப்படி சந்தேகத்தை எழுப்பி தான் இப்போ இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜோதி மல்ஹோத்ராவுடைய லேப்டாப், அவருடைய வங்கி பரிவர்த்தனைகள், அதே போல் எல்லாவற்றையும் விசாரணைக்குள்ளே இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. மே 13ஆம் தேதி அன்று உளவு பார்த்ததாக பாகிஸ்தான் தூதரகத்திலிருந்து டேனிஷை இந்தியா வெளியேற்றியது. இது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதாவது யாரோட ஜோதி மல்ஹோத்ரா தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்தார்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதோ அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் ஹரியானாவின் ஹிசாராவில் மல்ஹோத்ரா கைது செய்யப்படுறார். பஹல்காம் தாக்குதல் குறித்தும் ஜோதி மல்ஹோத்ராவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இப்போ வந்து நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்லது நம்முடைய இராணுவம் உள்ளிட்ட அமைப்புகளுடைய இந்த மூமெண்ட் உள்ளிட்ட அம்சங்களை செய்திகளாக சொல்கிறதை தாண்டி வேறு ஒரு அம்சத்துக்காகவும் இவங்களை பயன்படுத்தியிருக்கலாங்கிற ஒரு விசாரணையின் போக்கும் அப்படி இருக்கிறது. குறிப்பாக யூடியூபராக இருக்கக்கூடிய ஜோதி மல்ஹோத்ராவை பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களை பரப்புவதற்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடும் ISI இவரை அணுகியிருக்கிறது. அவர் மூலமாக மற்ற யூடியூபர்களையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் ISIயினுடைய முக்கியமான திட்டமாக இருந்திருப்பதாகவும் நம்முடைய அதிகாரிகள் இப்போ குறிப்பிட்றாங்க. ஜோதியை கைது செய்து விசாரிக்கக்கூடிய ஹரியானா மாநில காவல்துறையினுடைய கருத்து இதுவாக இருக்கிறது. இதுவும் ஒரு வகையான போர் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படி ஆயுதம் தாங்கிய போர் நடக்கிறதோ அதே போல் கருத்து யுத்தத்தை நடத்தக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரியான போர்க்காலங்களில் உலக நாடுகள் மத்தியில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது இருக்கு இல்லையா. நாம் ஏற்கனவே சில காணொலிகள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனாவும் அதே போல் துருக்கியினுடைய செய்தி ஊடகங்களும் பயன்படுத்தப்பட்டன. ஏன்னா பாகிஸ்தானுக்கு அவ்வளவு வலுவான ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் உலக அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அந்த 2 நாடுகளும் இதற்கு பயன்பட்டனங்கிற இடத்திலிருந்து இப்போ பாகிஸ்தானுடைய ISI அமைப்பு என்ன செய்திருக்குன்னா, இந்தியாவுக்குள்ளேருந்தே பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களை பரப்புவது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருப்பதாகவும், அப்படி கருத்துக்களை கொண்டவர்களை ஒரு புள்ளியில் இணைப்பதன் மூலமாக அவர்கள் தாங்கள் நினைப்பதை மக்களிடம் பரப்புவதாக இந்திய அதிகாரிகள் குறிப்பிடுறாங்க. நம்முடைய உளவுத்துறை அதிகாரிகள் குறிப்பிடுறாங்க. ஜோதி மல்ஹோத்ரா மட்டும் இல்லை, 9 பேர் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டேன் இல்லையா. அதில் மற்றொரு முக்கியமான நபர் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பாட்டியாலாவுடைய கால்சா கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியில் மாணவர் தேவேந்திர சிங் தில்லான் அப்படிங்கிறவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. முகநூலில் துப்பாக்கிகளுடைய படத்தை பதிவிட்டதை தொடர்ந்து தில்லான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அவர் அடிக்கடி பாகிஸ்தானுக்கு சென்று வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதா நம்முடைய காவல்துறை குறிப்பிடுகிறது. பாகிஸ்தானுடைய ISI ஏஜென்ட்டுகளை சந்தித்த தில்லான் பாட்டியாலாவின் இராணுவ கண்டோன்மெண்ட் புகைப்படங்களை அவர்களுக்கு பகிர்ந்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இது ஒரு நபர். அதே போல் இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா நாமன் இலாஹி அப்படின்னு ஒருத்தர் ஹரியானாவில் பாதுகாவலராக பணியாற்றி வந்த 24 வயதான இளைஞர். இந்த நாமன் இலாஹி அப்படிங்கிறவர் சில நாட்களுக்கு முன்னாடி பானிபட்டில் கைது செய்யப்பட்டார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ISI அதிகாரிகளோடு அவர் தொடர்பில் இருந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதேபோல் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த நாமன் இலாஹி இஸ்லாமாபாத்திற்கு தகவல்களை வழங்குகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய மைத்துனரின் கணக்கில் பாகிஸ்தானிலிருந்து பணம் பெற்று வந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இப்போது இருக்கிறது. அதுவும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இன்னொருத்தர் ஆமன் அப்படின்னு ஒருத்தர் உளவுத்துறை தகவல்கள் அடிப்படையில் ஹரியானாவில் இருக்கக்கூடிய நூ பகுதியை சார்ந்த 23 வயது இளைஞன் இந்த அர்மான் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் பதட்டங்கள் அதிகரித்திருந்த அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு முக்கியமான தகவல்களை அனுப்பியதாக அர்மான் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன அப்படின்னு கைது செய்த காவல்துறை குறிப்பிடுகிறது. அதேபோல் இன்னொரு நபர் உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூரை சார்ந்த தொழிலதிபர். அவர் ஷஷாத் அப்படின்னு அவர் பேர். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக சிறப்பு அதிரடிப்படையினால் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான தகவல்கள் எல்லாம் அவர் ISI ஏஜென்ட்டுகளிடம் அளித்தார் அப்படிங்கிறதா அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. பலமுறை பாகிஸ்தானுக்கு பயணம் செய்திருக்கக்கூடிய ஷஷாத் அழகு சாதன பொருட்கள், துணிகள் மற்றும் மசாலா பொருட்களை கடத்துவதில் ஈடுபட்டதாகவும் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. மற்றொரு நபரை குஜராத் காவல்துறையினர் ஜலந்தரில் நடத்திய சோதனையின் போது கைது செய்திருக்கிறார்கள். அவர் முகமது முத்தாசா அலி அப்படின்றவர் பாகிஸ்தானுடைய ISIக்காக அவர் உளவு பார்த்தார் அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தானே உருவாக்கிய மொபைல் செயலி மூலம் பாகிஸ்தானுக்கு தகவல்களை அளித்து வந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது முன்வைக்கப்படுகிறது. 4 மொபைல் ஃபோன்கள் மற்றும் 3 சிம் கார்டுகள் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற தகவலை காவல்துறை குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கசாலா, யாமின் முகமது உள்ளிட்டவர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரி, இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கிறது. அவரிடம் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. விசாரணையின் முடிவில் தான் என்ன விதமான குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படிங்கிற அல்லது எந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த இன்வால்மெண்ட் இதில் இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளிவரும். அது காவல்துறையும் அதுதான் குறிப்பிடுகிறது. இப்போது பூர்வாங்கமாக அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக பனிப்போர் காலத்தில் தான் அதிக அளவிலான உளவாளிகள் நடமாடியதாக கூறப்படுகிறது. உளவாளிகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது இந்த வேளையில் தான் 60 ஆண்டுகளுக்கு முன் தூக்கிலிடப்பட்ட மொசாட் உளவாளி ஒருவர் குறித்த செய்தியும் வெளியாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. 1960ஆம் ஆண்டுகளில் சிரியாவிற்கு உளவு பார்க்க சென்றவர் தான் எலி கோஹன். அவரை பற்றி நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். பெயர் உட்பட தன்னுடைய அடையாளங்கள் அனைத்தையும் மாற்றிக்கொண்டு சிரியாவில் அரசியலில் ஈடுபட்டு அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய ஆலோசகர் அப்படிங்கிற இடத்துக்கு உயர்ந்தார். அப்போது சிரியாவின் இராணுவ ரகசியங்களை முழுமையாக அறிந்து கொண்டார் எலி கோஹன். ஆயுதங்கள் இருக்கும் இடம், இராணுவ முகாம்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் இஸ்ரேலுக்கு அனுப்பிட்டே இருந்தார். இஸ்ரேல் சிரியா எல்லையில் இருக்கக்கூடிய ஹோலன் குன்றுகள் பற்றிய விவரங்களையும் முழுமையாக திரட்டி இஸ்ரேலுக்கு கொடுத்தார். ஏன்னா இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத்தில் தான் அவர் பணியாற்றி வந்தார். இவர் கொடுத்த உளவு தகவலின்படி தான் சிரியாவின் ஹோலன் குன்றுகளை கைப்பற்ற இஸ்ரேல் வியூகம் வகுத்தது. பின்னர் அதில் வெற்றியும் பெற்றது. 1965ஆம் ஆண்டில் ரேடியோ அலைகள் மூலம் இஸ்ரேலுக்கு தகவல்களை அனுப்பும்போது சிரியா இராணுவத்திடம் சிக்கிக்கொண்டார். சிக்கிய உளவாளியை சும்மா விடுமா சிரியா? தலைநகர் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய மார்ஜேங்கிற சதுக்கத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டார் எலி கோஹன். அவருடைய உடல் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை. எனினும் அவர் இஸ்ரேலின் ஒரு ஹீரோவாகவே கொண்டாடப்படுகிறார். இது கடந்த காலங்களில் உளவாளிகளில் மிகப்பெரிய அளவுக்கு செய்திகள் இடம்பெற்ற ஒருத்தர் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவரை நம்ம பார்க்குறோம். சிரியாவில் இருந்த கோஹனோட உடைமைகளை 60 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் மீட்டிருக்கிறது. சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தினால இது இப்போ சாத்தியமாகி இருக்கிறது. கோஹனுக்கு சொந்தமான 2500 பொருட்களை சிரியா காப்பகத்திலிருந்து இஸ்ரேல் இப்போ திரும்ப பெற்றிருக்கிறது. அவற்றில் சில பொருட்களை கோஹனின் மனைவி நாடியா கோஹன்ட்ட இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு இப்போ கொடுத்திருக்கிறார். கோஹன் பிடிப்பட்ட பிறகு சிரியா உளவுத்துறையால் சேகரிக்கப்பட்ட ஆவணங்கள், புகைப்படங்கள், பயன்படுத்திய பொருட்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கு அவர் கைப்பட எழுதிய கடிதங்கள், இது எல்லாமே இப்போ தான் இஸ்ரேல் மீட்டிருக்கிறது. எலி கோஹனுடைய கதை த ஸ்பை அப்படிங்கிற பெயரில் திரைப்படமாக வெளியாகி
பெரிய அளவு வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். உங்களில் பலரும் அந்த திரைப்படத்தை பார்த்திருக்க முடியும். உளவாளிகள் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தங்கள் நாடுகள் அல்லது அமைப்புகள் கட்டளையிடும் தகவல்களை உளவாளிகள் சேகரித்து அவற்றை ஆய்வு செய்வார்கள். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். மறைமுக அடையாளங்களை உருவாக்குவது, தனிநபர்கள் அல்லது குழுக்களை கண்காணிப்பது, தகவல் அளிப்பவர்களை சந்திப்பது, கேமராக்கள் மற்றும் மைக்ரோஃபோன்கள் போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, இதெல்லாம் உளவாளிகளுடைய அடிப்படையான ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடிப்படையான செயல்பாடுகளாக இருக்கும். அதிகாரப்பூர்வமான உளவு அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய உளவாளிகள் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் நிறுவனங்கள் அல்லது நாடுகளுக்குள் ஊடுருவி தகவல்களை பெற மறைமுக அடையாளங்களை உருவாக்கி உளவாளிகளாக செயல்படுவாங்க. தகவல்களை அளிக்க வல்ல நபர்களை ஏமாற்றி தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இது வழக்கமாக ஒரு சோர்ஸ் டெவலப் பண்ணுறது. எங்கிருந்து நமக்கு செய்தி வேணுமோ அவர்கள்ட்ட ஒரு கான்டாக்டை பில்ட் பண்ணி அங்கிருந்து செய்திகளை பெற்று அனுப்புவது அப்படிங்கிறது நடக்கும். ஒவ்வொரு நாட்டினுடைய உளவு அமைப்பும் இப்படி தான் செயல்படும். அப்புறம் அவங்க பொதுவாக இப்போ டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகிட்டதுனால கேமரா மற்றும் மைக்ரோஃபோன்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொலைவில் உள்ள தனிநபர் அல்லது அமைப்புகளை கண்காணிப்பது அப்படிங்கிறதும் இப்போ நடக்குது. உளவாளிகள் பெரும்பாலும் தங்களுடைய இலக்குகள் பற்றிய நுண்ணறிவுகளையும் தகவல்களையும் வழங்கக்கூடிய நபர்களையே நம்பியிருப்பார்கள். இதெல்லாம் அடிப்படையாக இன்டெலிஜென்ஸ் சேகரிக்கக்கூடியவர்கள். அதாவது இதில் 2 வகையாக நம்ம பார்க்கணும். ஒன்று உளவு அமைப்புகளுடைய நேரடியான பணியாளர்கள், இன்னொன்று உளவு அமைப்புகள் பயன்படுத்தப்படக்கூடியவர்கள். இப்போ நாம் இந்தியா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 9 பேரும் ஐஎஸ்ஐக்கு இவங்க வேலை பார்த்தாங்க அல்லது ஐஎஸ்ஐ இவர்களை பயன்படுத்தியது அப்படிங்கிற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறவங்க. இவங்கெல்லாம் ஒரு ஐஎஸ்ஐக்கு உளவாளிகளாக இருந்தார்கள் அப்படிங்கிற இடத்துலேருந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள். உளவாளிகள் கொடுக்கக்கூடிய தகவல்களை ஆய்வு செய்து அதிலிருந்து மிக முக்கியமான தரவுகளை பிரித்தெடுத்து தான் உளவு அமைப்புகள் நிறைய திட்டங்களை இயற்றுவாங்க. உளவாளிகளுக்கு தகவல் அனுப்ப பாதுகாப்பான மற்றும் நம்பகமான தொடர்பு வழிகளும் தேவைப்படும். அதையும் உருவாக்கியிருப்பாங்க. இந்த தொடர்பு வழிகளில் சறுக்கினால் தங்கள் உயிருக்கே பெரும் ஆபத்து ஏற்படும் என்பதையும் அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். இதெல்லாம் உளவு அமைப்புகளில் பணியாற்றக்கூடியவருடைய முக்கியமான அடிப்படையான பங்காக இருக்கும். அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். இந்த உளவு வேலைகளை பொறுத்த வரைக்கும் 3ஆக பார்க்க முடியும். ஒன்று, உளவு அமைப்புகள் அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நாட்டுக்கான பாதுகாப்புக்காக வெவ்வேறு இடங்களில் நாட்டுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு அல்லது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு அப்படின்னு 2 விதமாக இருக்கும். அது ஒரு வெளியுறவுத்துறை சார்ந்த அம்சமாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கலாம். எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்வதற்கான அமைப்புகளாக செயல்படுவாங்க. அதில் நம்முடைய நாட்டிலேருந்து ரா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல தகவல்களை பெற்று வருகிறது. நமக்கு கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி பாலக்கோட் தாக்குதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரா அமைப்பினுடைய ஏஜென்ட்ஸ் கிட்டேருந்து, பாகிஸ்தானில் இருந்த ஏஜென்ட்ஸ் கிட்டேருந்து தான் நமக்கு தகவல்கள் கிடைக்கும். இப்போதும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான தீவிரவாத முகாம்கள், அதே போல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய 5 முகாம்கள்னு 9 முகாம்களை நாம் அழித்திருக்கிறோம். இந்த 9 முகாம்களில் இருந்த முக்கியமான 5 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 100 பயங்கரவாதிகள்னால் அதில் பட்டியலிடப்பட்ட அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அறிவித்த பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தகவல்களை எல்லாம் நம்முடைய உளவு அமைப்புகள் திரட்டியதன் மூலமாக, நம்முடைய உளவாளிகள் மூலமாக திரட்டி தான் அது சாத்தியப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய உளவு அமைப்புகளுக்கு போன்றே பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு, அதில் பணியாற்றக்கூடிய உளவாளிகள் நேரடியாக பணிபுரியவர்கள் அப்படிங்கிறது தனி. ஆனால் அந்த உளவாளிகளுக்கு உளவு சொல்வதற்காக இந்தியாவிலிருந்தே இப்போது இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்னு 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா? இது இன்னொரு வகையானது. இவர்கள் நாட்டிற்கு துரோகம் செய்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. விசாரணையின் முடிவில் இவர்களுடைய குற்றத்தின் தன்மை என்ன, எந்த அளவுக்கு நாட்டுக்கு விரோதமாக இருந்திருக்கிறார்கள், துரோகம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையெல்லாம் வெளிவரும். ஆனால் தொடர்ச்சியாக சொந்த நாட்டிற்காக உளவு பார்த்து அதன் மூலமாக இழப்புகளை சந்திக்கக்கூடிய உளவாளிகளும் இருக்காங்க. அவங்கள தான் நான் குறிப்பிட்டேன். அவர்கள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தே இந்த உளவு அமைப்புகளில் பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்முடைய ரா அமைப்பாகட்டும், அதே போல் இன்டர்னல் செக்யூரிட்டிலையும் ஐபியில் நிறைய பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வேலை என்பது தேசத்தை பாதுகாப்பது தான், நாட்டை பாதுகாப்பது. அது உள்நாட்டாக இருக்கட்டும், நாட்டிற்கு வெளியே இருக்கட்டும், இதை பாதுகாக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த உளவு அமைப்புகளும் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இருப்பாங்க. எலி கோகன் உள்ளிட்டவர்களாம் அந்த நாட்டிற்காக, அவருடைய உளவு அமைப்பிற்காக பணியாற்றி தங்களுடைய உயிரை இழந்தவர்கள். ஆனால் இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற 9 பேருடைய தன்மை என்பது வேறு. அவர்கள் சொந்த நாட்டிற்கு, இந்தியாவுக்கு எதிராக
செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை என்ன, எவ்வளவு தூரம் அவருடைய இந்த துரோகம் அல்லது நாட்டுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் விசாரணையின் முடிவில் தான் தெரிய வரும். இதில் அத்தனை பேருமே குற்றவாளிகளாக இருக்கிறார்களா அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார்களா என்பதும் கூட காவல்துறை விசாரணைக்கு பிறகு முழுமையாக தெரிய வரும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.